வாங்க இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். தலைப்பு என்னன்னா, யோசேப்பின் தேர்வு, நவீன உலகத்துக்கான ஒரு பழங்கால ஞானம். கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்த ஒரு முடிவு இப்ப வரப்போற 2025ல நம்ம வாழ்க்கைக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? ரொம்பவே யோசிக்க வைக்கிற கேள்வி இது இல்லையா? இந்த கதை எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு நற்செய்தியிலிருந்து தான். இதுல யோசேப்புன்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் சந்திச்சது அடேங்கப்பா நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான இக்கட்டான நிலைமை. இந்த கதையில யோசேப்ப பத்தி சொல்லும்போது அவரை ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா அவரோட காலத்துல நீதிமான்னா சும்மா இல்ல, மத சட்டங்களும் சரி சமூக சட்டங்களும் சரி கொஞ்சம் கூட பிசக்காம ரொம்ப கண்டிப்பா கடைபிடிக்கிற ஒரு நபர்னு அர்த்தம். அப்போ அவர் மேல இவ்வளவு பெரிய பிரஷர் இருந்திருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் அவர் முன்னாடி ஒரு பயங்கரமான சவால் வந்து நிக்குது. ஒரு பக்கம் சட்டம், சட்டத்தை காப்பாத்தணும்னா மரியாளை எல்லார் முன்னாடியும் குற்றவாளியா நிறுத்தணும். இன்னொரு பக்கம் இரக்கம், அவளை அந்த பெரிய பொது அவமானத்திலிருந்து யாருக்கும் தெரியாம காப்பாத்தணும். பாருங்க, சட்டத்துக்கும் கருணைக்கும் நடுவுல எவ்வளோ பெரிய போராட்டம். அப்போ அவர் என்ன செஞ்சாரு? அவர் எடுத்த முடிவு தான் ரொம்ப ஆச்சரியமானது. அவர் தீர்ப்பு இல்லாத நீதியின் பாதையை தேர்ந்தெடுத்தார். ஆமாங்க, இதுதான் நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம். இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல, அதாவது சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே கோவப்படுற சீர்ற இந்த காலத்துல அவர் எடுத்த முடிவு உண்மையிலே ஒரு புரட்சிகரமான செயல். சரி, பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்த இந்த முடிவிலிருந்து நம்மளோட இந்த நவீன காலத்துக்கு என்ன பாடம் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசேப்பு இருந்த அந்த நிலைமையையும் நம்மளோட இந்த காலத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம சொல்றோமே, கேன்சல் கல்ச்சர், எதையும் விசாரிக்காம உடனே பொதுவா தீர்ப்பு சொல்றது, சோஷியல் மீடியால ஒருத்தர் அசிங்கப்படுத்துறது, இது எல்லாத்துக்கும் அன்னைக்கு அவர் சந்திச்ச பிரச்சனைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முதல் ஞானம் என்ன தெரியுமா? மத்தவங்களை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறத விட இரக்கத்தை காட்டுறது தான் முக்கியம். தனக்கு முழுசா என்ன நடந்ததுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒருத்தரோட மானத்தை காப்பாத்த அவர் எடுத்த அந்த முடிவு நிஜமாவே நமக்கு ஒரு பெரிய பாடம். ஆனா இந்த கதை வெறும் தீர்ப்பு சொல்றத பத்தி மட்டும் இல்ல. இதுல இன்னொரு ஆழமான விஷயமும் இருக்கு. வாங்க 2வது முக்கியமான கருத்துக்கு போகலாம். இது உடைஞ்சு போன கனவுகளை பத்தின கதை கூட. யோசேப்பு தன்னோட வாழ்க்கைக்காக என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாரு தெரியுமா? பெருசா ஒன்றும் இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை தான். ஒரு அழகான கல்யாணம், ஒரு சாதாரண வேலை, ஒரு அழகான பாரம்பரியமான குடும்பம், நாம எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆனா மரியாள் கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்ச அந்த ஒரு நொடியில அவரோட எல்லா கனவும் எல்லா திட்டமும் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அது அவரை ரொம்ப கடினமான, அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு பாதைக்கு தள்ளி விட்டுச்சு. சொல்லப்போனா அவரோட லைஃப் மேப்பே தலைகீழா மாறிடுச்சு. இது இன்னைக்கு இருக்கிற ஒரு நிஜமான யதார்த்தம். நம்மள பல பேரு பொருளாதாரம் சரியில்லாததால, உலகத்துல நடக்கிற சண்டைகளால, இல்லனா திடீர்னு வர்ற உடம்பு சரியில்லாத பிரச்சனைகளால நம்மளோட கனவுகளும் இப்படி உடையறத பார்த்துட்டு தான் இருக்கும். யோசேப்போட அந்த தனிப்பட்ட கஷ்டம் இன்னைக்கு நாம எல்லாரும் சந்திக்கிற இந்த நிச்சயமற்ற நிலைமையோட நேரடியா பொருந்தி போகுது. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய 2வது ஞானம் என்னன்னா, நம்ம திட்டங்கள் எல்லாம் உடைஞ்சு போகும்போது அதை தான் முடிவுன்னு நினைக்க தேவையில்ல. அது ஒருவேளை இன்னும் ஆழமான ஒரு நோக்கத்தோட தொடக்கமா கூட இருக்கலாம். அதாவது ஒரு பிரச்சனைய முடிவா பார்க்காம ஒரு புது ஆரம்பத்துக்கான வாய்ப்பா பார்க்கணும். சரி, இப்ப வாங்க 3வது, அதாவது கடைசி கருத்துக்கு போகலாம். இந்த கதையில வர்ற ஒரு தீர்க்க தரிசன பெயர் இம்மானுவேல். இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, கடவுள் நம்ம கூடவே இருக்கார் அப்படின்றது தான். இன்னைக்கு உலகத்தை பாருங்க. அரசியல்ல எவ்வளவு பிரிவினைகள், தொடர்ந்து நடக்கிற போர்கள், ஒருத்தருக்கொருத்தர் பேசாம தனிமையில வாடுறதுன்னு எவ்வளவோ பிரச்சனைகள். இந்த மாதிரி ஒரு சூழல்ல கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிற அந்த செய்தி, நம்ம தனியா இருக்கோம், கைவிடப்பட்டுட்டோன்னு நினைக்கிற அந்த உணர்வுக்கு ஒரு நேரடியான பதிலா இருக்கு. சரி, அப்போ இந்த பிரசன்னம், அதாவது கடவுள் கூட இருக்காருங்கிறத எங்க பார்க்க முடியும்? பெரிய பெரிய அரண்மனைகள்லையா? இல்ல, மாறா கஷ்டப்படுற நலிவடைஞ்ச மக்கள்கிட்ட தான். யோசிச்சு பாருங்க, யோசேப்பும் மரியாளும் ராஜா ராணியா ஆகல, அகதிகளா ஆனாங்க. அது மட்டும் இல்ல, அமைதியான சேவையில தான் அதை பார்க்க முடியும். யோசேப் இந்த கதையில ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, ஆனா அவர் செஞ்ச செயல்கள் தான் பேசும். அப்போ இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற 3வது மற்றும் கடைசி ஞானம் இதுதான். உண்மையான மதிப்புங்கிறது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா சேவை செய்யறதுலயும், கஷ்டப்படுறவங்க கூட நிக்கிறதுலயும் தான் இருக்கு. பேருக்காகவோ புகழுக்காகவோ இல்லாம நாம செய்யற செயல்கள்ல தான் உண்மையான சக்தி ஒழிஞ்சிருக்கு. மொத்தத்துல இந்த கதையோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யோசேப்பு ஒரு கட்டத்துல விழிச்சுக்கிட்டு தன்னோட மனச மாத்திக்க வேண்டியிருந்தது.
பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கதை இன்னைக்கு நம்மகிட்டயும் அதே கேள்வியை கேக்குது. நம்மாலையும் அப்படி மாற முடியுமா? இந்த ஒரு சிந்தனையோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில இப்போ உங்க மனசுக்கு லாஜிக்கலா சரி அப்படின்னு படுற யோசனைய கொஞ்சம் ஓரங்கட்டிட்டு, அதை விட அதிக இரக்கத்தோட செயல்பட வேண்டிய ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.